Hello friends, welcome to C language Tamil tutorial part 38. நான் சீனு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாயிண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நார்மலாகவே இதுக்கு முன்னால் சி படித்தவங்களா இருந்தாலும் சரி, இப்போது படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக ஏன்னா இந்த பாயிண்டர் அப்படின்ற இடத்துல எல்லாருமே தடுமாறுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்லித்தர போகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக குழப்பிக்காதீங்க. சிம்பிளாக பாயிண்டர்னு என்ன அப்படின்றத நான் இது முடிக்கும்போது சொல்கிறேன். நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். நான் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். நீங்கள் ஒன்றும் பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பீங்க டைப் பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இன்டீஜரில் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டி அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது ஏன் அப்படின்றத அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியபிளுக்கும் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். அது 5, 6, 7 அப்படின்ட்டு. இங்கே பிரிண்டில் பார்த்தோன்னா % யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது நார்மலாக தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா % அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி ஆம்பர்சன் ஏ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம். அது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ஆம்பர்சன் ஏனா இன்புட் வாங்குறது அப்படின்னு. அதாவது ஆம்பர்சன் ஏ அப்படின்றது இன்புட் வாங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக ஆம்பர்சன் ஏ. ஆனால் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது ஆம்பர்சன் ஏ யூஸ் பண்ணுறோன்னா இந்த % அப்படின்றதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் ஆம்பர்சன் ஏ அப்படின்றது. % அப்படின்னா என்னென்னா, அதோட அன்சைனட் வேல்யூ அப்படின்றது பேர் தான் % அப்படின்றது. இன்டீஜரோட அன்சைனட் இன்டீஜர் அப்படின்றது தான் %. இப்போ இந்த % யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏ அப்படின்றது எந்த நம்பரில் போய் சேவ் பண்ணியிருக்கு, அதாவது 5 போய் எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த % போட்டோன்னா தெரியும். அதாவது நாங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்றது நார்மலாக 5 அப்படின்றது. அதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சேவ் ஆகிருக்குன்றதுக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக %. இந்த % எது அப்படின்றதுக்காக தான் ஆம்பர்சன் ஏ. நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதாவது ஏயோட வேல்யூ என்ன, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதேமாதிரி பிக்கும் சிக்கும் எழுதியிருக்கேன் % யூஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா டின்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்டார் டி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டி அப்படின்றத கன்வெர்ட் பண்ணிக்கும். டியில் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் ஏ அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வெறும் டின்னா % டி யூ யூஸ் பண்ணி டி கொடுத்துருக்கேன். அதாவது % யூன்னா உங்களுக்கு தெரியும். % உங்களுக்கு தெரியும். அதாவது அதோட அன்சைனட் வேல்யூ எங்கே இருக்கோ அது டிஸ்பிளே பண்ணிட்டு, அப்புறம் % டின்னு என்னன்னு தெரியும். அதாவது ஸ்டார் டியோட வேல்யூ என்ன அப்படின்றது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதாவது சி அப்படின்றத பாயிண்டரை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக பட்டன் பார்த்து எழுத்துனதுனால இதாக மாதிரி ஆயிடுச்சு, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன். இது ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். எடுத்துங்களா, இப்போ 6 அப்படின்னு இருக்குது. லாஸ்ட்டாக இருக்குது 6க்காக தான் அந்த ப்ரோக்ராம் போட்ட மாதிரி. அதாவது 6 அப்படின்றது பார்த்தோன்னா ஸ்டார் டி யூஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. டியில் 65522 அப்படின்றது பார்த்தோன்னா பியோட அன்சைனட் வேல்யூ. அது மாதிரி இப்போ நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப குழப்பிக்காதீங்க. திருப்பி ஏதோ % யூஸ் சொல்கிறேன், ஆம்பர்சன் ஏ சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அதாவது ஒரு வேல்யூவோட அன்சைன் இப்போ 5 அப்படின்னு இருக்குன்னா, A=5 அப்படின்னு இருக்குன்னா அதோட அன்சைனட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக % யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி அது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக, அதாவது எந்த இடத்துல இருக்குது அதில் என்ன வேல்யூ இருக்குன்றதுக்காக % யூஸ் பண்ணுறோம். ஓவராலாக பாயிண்டர்னா ஸ்டார் டி அப்படின்றது தான். ஸ்டார் டியில் அதாவது ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் பாயிண்டர், அது டிஸ்பிளே பண்ணுறது. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்டர் ஒன்றும் பெரிய ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் பாயிண்டர். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.